தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சாம்சங் இன்னைக்கு புதிதாக இந்தியால ஒரு புது மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது A12 அப்படின்ற பேர்ல இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, உங்கள ஒருத்தருக்கு இந்த ஸ்மார்ட் போனை கிவ் அவேலயும் தர போறேன். எப்படி கிவ் அவேல வின் பண்றது, என்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை பார்க்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸை பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் A12 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் டிஸ்பிளேலேயே கொஞ்சம் டல்லான ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பின் பக்கமாக ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அது என்னென்னன்றதை நான் போக போக பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், பட் டிசைன் நல்லா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பாதிக்கு மேலே வேறு மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கும் சரி, கையில் பிடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. மொபைல் என்னென்ன இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். மொபைலுக்குள்ளே அடுத்தபடியாக நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் அண்ட் டிபியூ கேஸும் இந்த வாட்டியும் வந்து தரல. எக்ஸ்ட்ராவாக புக்லெட்ஸ் மட்டும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. நமக்கு 15 வாட்க்கான சார்ஜர் இருக்குது அண்ட் USB டைப் சிக்கான கேபிளும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு 205 கிராம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரிய பேட்டரியும் இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இதோடைய திக்னஸ் 8.9 mm திக்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துடலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. அண்ட் அதற்கு மேலேயே நமக்கு வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. டாப் சைடில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக நமக்கு ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று 4GB RAM 64GB மாடல், அது 13,000 ரூபாய்க்கும். 4GB RAM 120GB மாடல், அது 14,000 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது 128GBக்கான வேரியன்ட். இது பூட் அப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 105.4GBக்கான ஸ்டோரேஜ் வருது. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு பூட் அப் ஆகும்போது கிட்டத்தட்ட ஆப்ஸே எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நான் வந்து வைஃபைலையோ இல்லாத ஒரு நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஆப்ஸ் ப்ளோட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் ஒருவேளை அவங்களுடைய ஆப் ஸ்டோர் இவங்களுக்குன்னு தனியாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் அக்ரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை 10 ஆப்ஸ் கிட்ட கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இதில் 6.5 இன்ச்க்கான HD+ ரெசல்யூஷனில் நமக்கு இன்ஃபினிட்டி V கட் அதில் தான் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு LCD டிஸ்பிளே. ஆமாங்க, 13,000 ரூபாய்க்கு வெறும் HD+ ரெசல்யூஷனில் மட்டும்தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, ஃபுல் HD கொடுத்துருந்துருக்கணும், அவ்வளோதான். பட் இந்த HDயில் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு அந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல் HD இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். தட் இஸ் மை கருத்து. பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இந்த 2 விஷயங்களும் கண்டிப்பாக மஸ்டான ஒரு விஷயங்கள் தான் சொல்லும். 5000 mAh அண்ட் 15 வாட் இருந்தால் மட்டும்தான் இந்த கேட்டகரியில் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு Helio P35 கொடுத்துருக்காங்க. எஸ், Helio P35 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன் இவங்க கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் நான் சொல்ல முடியாது. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை நான் தப்பு சொல்ல கிடையாது. ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் இவங்க கொடுத்த விலைக்கு தான் தப்பான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வேளை இவங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 8,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணி இந்த ப்ராசஸரை கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். மேபி சாம்சங்குடைய பிராண்ட் வேல்யூக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் அதை விட 3,000 ரூபாய் அதிகம். 13,000 ரூபாய்க்கு வெறும் Helio P35 ப்ராசஸரா? சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் தந்திருக்காங்க. ஓரளவுக்கு அது அக்யூரேட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கிங் சப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுவும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ரொம்ப ஃபாஸ்ட்னு எதிர்பார்க்காதீங்க. பட் அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இவங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்னென்னா கேமராஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ 48 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பின்னாடி 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது f2.0 அப்பச்சரில் தான் கொடுத்துருக்காங்க. இது சாம்சங் உடைய ஐசோசெல் GM2 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். ரெண்டாவதாக 5 மெகாபிக்சலுக்கான சென்சர். இது அல்ட்ரா வைட் சென்சர். 123 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர். நான்காவதாக 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை பற்றி நான் பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் இமேஜஸ் பார்க்கணும். ஸோ சாம்பிள் இமேஜஸ் பாருங்க, எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன்.
ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் இன்டோரில் எடுத்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த லைட்டிங்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜாக இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஸ்கின் டோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான மாதிரி தெரியுது. பட் நான் அவுட்டோரில் எடுத்துட்டு அதையும் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள். OS அப்படின்னு பார்க்கும்போது இதில் Android 10 கொடுத்துருக்காங்க. One UI 2.5 இருக்குது. ஸோ One UI வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 தான் இருக்குது. 11 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா இதில் ஜான்வரி இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி இது வரல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா F62ல் பிப்ரவரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஒரு மாதம் பின்னாடி இருக்குது. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக கொடுத்துருவாங்கன்றதை எதிர்பார்க்குறேன். அன்பாக்சிங் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று நான் கிவ்அவேல தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி நான் வின்னர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னா, டெய்லி நான் தமிழ் டெக் பிரைம் போடுறேன் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 5 வீடியோ, எந்த ஒரு 5 வீடியோலையாச்சும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக வீடியோவில் சொன்ன நியூஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் மார்ச் 1ஆம் தேதி ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு தமிழ் டெக் பிரைம்லேருந்து ஒரு வினரை செலக்ட் பண்ணுவேன். அவர் 5 கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணுவேன். அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவருக்கு கிவ்வேல தந்துடுவேன். சிம்பிள், அவ்வளோதான். நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன், என்ன ஏது, வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே மார்ச் 1ஆம் தேதிக்கான தமிழ் டெக் பிரைமில் மட்டும்தான் வரும். ஸோ அந்த இடத்த வந்து அன்றைக்கி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்னர் யாருன்றது தெரிஞ்சிடும். திரும்ப திரும்ப வந்து கேட்க வேண்டிய அவசியமும் வந்து உங்களுக்கு இருக்காது. அஃபிஷியலாக ரேண்டமாக மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அனைவருக்குமே ஆல் தி பெஸ்ட். இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை கடந்த 2 நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண உடனே ரிவ்யூ பண்ணுறதுக்கு என்னால் சத்தியமாக முடியாதுங்க. அது கண்டிப்பாக வந்து பொய்யான ஒரு ரிவ்யூ தான் இருக்கும். அது ஏமாத்துற வேலை, அது நான் பண்ண மாட்டேன். அண்ட் முக்கியமாக இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை 2 நாள் யூஸ் பண்ணாலுமே இது ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஏன்னா 2 நாளில் ரிவ்யூ வந்து யாராலையுமே வந்து பண்ண முடியாது. சூப்பர் மேனாலையும் பண்ண முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. நான் ஸ்பைடர்மேன் டிஷர்ட் வேறு போட்டிருக்கேன். அப்படி இருந்தாலுமே வந்து பண்ண முடியாது. சிம்பிள், இதுதான் ஃபேக்ட். ஸோ இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி விற்றுருக்காங்க. ஸோ ஒன்று ஆஃப்லைன் செக்மெண்ட்டாகவே இருந்தாலும் 13,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. 2 மூணாவதாக 13,000 ரூபாய் ஓகே தம்பி, நான் ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும்னு நீங்கள் வாங்குறதுக்கு பார்த்தாலும் நான் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இதில் ஈலியோ P35 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரை 2021 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்க சாம்சங். பட் திரும்பவும் அவங்க பழைய மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ப்ராசர் ரொம்ப மொக்கையான ஒரு ப்ராசருங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவேன் அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதோட நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் இதுதான் வாங்கணும்னு முடிவு பண்ணால் 13,000 ரூபாய் இருக்கிறத நீங்கள் நல்லா அடித்து பேசி ஆஃப்லைன் செக்மெண்ட் ஒரு 10,000 ரூபாயோ 10,500 ரூபாய்க்கோ வாங்க முடிஞ்சதுன்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க யார்கிட்டே சொல்லுங்கள். ஆன்லைனில் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனே கூட வாங்கணும்னாலும் M21 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அது வாங்கிக்கோங்க. அப்படி சாம்சங் வேணாம், உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 mAh கொண்ட பேட்டரி நல்லா இருக்குது. 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓரளவுக்கு வந்து குயிக்காக வந்து சார்ஜ் பண்ணுது. அண்ட் முக்கியமாக ப்ளோட்வேர்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்பப்போ கொஞ்சம் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் தேவையில்லாத உங்களுக்கு ஒரு சில டைம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு UI வந்து நல்லா இருக்குது. அண்டு எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது போல தான் சாம்சங்கில் டிஸ்பிளே நல்லா இருக்கும். பட் இதில் HD தான் கொடுத்துருக்காங்க, அது ஓகேவாக இருக்குது. ஃபுல் HD கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை தைரியமாக சொல்லியிருக்கலாம். 48 மெகாபிக்சலுக்கான ட்ரூ கேமரா, உண்மையான கேமராவை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ஃபஸ்ட்டு மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தேன் ஓரளவுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் பரவாயில்ல, மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். பட் ஸ்டில் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப டாப் டக்கர்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. அந்த 50 to 60% வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. அவங்க கிவ்அவே கொடுத்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை பற்றின என்னுடைய கருத்துக்கள் என்னவோ அதை அப்படியே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இதற்கு மாற்று கருத்து இருக்குனாலும் பரவாயில்ல, என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து அப்டேட் ஆகிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கிவ்அவேல என்டர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.